வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். டிஷ் பேர் தக்காளி பொங்கல். தக்காளி பொங்கலுக்கு நார்மலாக சிறுபருப்பு அரிசி நார்மல் அரிசி போட்டால் போதும். இதுக்கு நான் ஒரு ஆலு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது. சரி வாங்க பார்க்கலாம் அந்த டிஷ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இது நார்மல் பொங்கல் மாதிரி இருந்தாலும் இதில் நம்ம தக்காளி ஸ்பெஷலாக சேர்க்குறோம். தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதெல்லாம் போட்டு சிறுபருப்பும் போடுறதுனால இது பொங்கல் அப்படிங்கிற ஒரு பேராகவும் நம்ம கொடுக்குறோம். ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டிஷ். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வெங்காயம், தக்காளி, மிளகாய், பீன்ஸு ஒரு 2 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு. தக்காளி கொஞ்சமாக அடிச்சுக்கவும், ஒரு தக்காளியை அடித்து வைக்கணும். மிக்சியில் அடித்து நம்ம சாப்பிடணும். இப்போ இது இஞ்சி, பூண்டு, மிளகு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இதெல்லாம் நம்ம மிக்சியில் வச்சு அடித்து வச்சுக்கிற போகிறோம். இப்போ இதுக்கு வேர்க்கடலையும் சேர்க்கணும். வேர்க்கடலை ஒரு பிடி வேர்க்கடலை. இப்போ தக்காளி நல்லா அடித்து மிக்சியில் அடித்து வச்சுருக்குறோம். ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கரம் மசாலா இருக்குது, உப்பு இருக்குது. இப்போ எல்லாம் நம்ம வெட்டி ரெடியாக இருக்குது. எண்ணெய் இருக்குது. வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நீங்கள் என்னென்னாலும் ஊற்றலாம். ஜீரகம் போடணும். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் நார்மல் ஜீரகம், வெங்காயம் போட்டு நல்லா வசங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் போடுறோம். ஸோ மிளகாவும் போட்டு கொஞ்சம் நல்லா வசங்கினதுக்கு அப்புறம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கொத்தமல்லி இலை, புதினா இலை எல்லாம் மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே போடுறோம். ஸோ அதை உள்ளே போட்டு நல்லா அதனுடைய வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்க்கணும். தக்காளி வெட்டியும் வச்சுருக்குறோம், கொஞ்சம் பிளஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அரைச்சி வச்சுருக்கோம். இந்த 2 தக்காளியுமே போடணும். ஏன் இந்த பிளஞ்ச் பண்ணி தக்காளி போடுறோன்னா கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும் அப்போ தான். ஸோ தக்காளி நல்லா இதானதுக்கப்புறம் கரம் மசாலா போடுறோம். கரம் மசாலாங்கிறது கொத்தமல்லி, மிளகாத்தப்பொடி, கரம் மசாலா, இதுதான், வேற எதுவும் கிடையாது மசாலா. ஸோ லாஸ்ட்டாக நம்ம உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போட்டு நல்லா வசக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட போகிறோம். இப்போ வேர்க்கடலையும் போட்டோம். இல்லை, வேர்க்கடலை நல்லா பாயில் ஆகி சூப்பராக இருக்கும். தண்ணி 1க்கு 2, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அதுதான், வேற எதுவும் கிடையாது. நம்ம 1.5 கிளாஸ் வச்சிருக்கிறதுனால 3 கிளாஸ் வச்சிருக்கிறோம். 3 கிளாஸ் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம அந்த அரிசி பருப்பை உள்ள போட போறோம். ஏற்கனவே அரிசி பருப்பு ஊற வச்சிருக்கோம். சிறுபருப்பும் அரிசியும் ஒன்னா ஊற வச்சிருந்தோம். அதை உள்ள போட்டோம். உள்ள போட்டதுக்கப்புறம் இனிமே ஒரு 4 விசில் விட போறோம். 4 விசில், ஒரு விசில் சிம்மில் வச்சு. இப்போ அருமையான தக்காளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு நம்ம சாப்பிடலாம். ஸோ எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டாச்சு. அருமையான தக்காளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் செஞ்சு பாருங்க. இந்த டிஷ் எல்லாருக்கும் ரொம்ப கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு நிச்சயமா தேவை.